உங்கள்கிட்ட பேச சொன்னா ஊருக்கே கேட்கற மாதிரி பேசுவாரு. இவர் வந்து ரகுவரன். இவர் வந்து பேச சொன்னா ஆட்டோ ஓட்டுவாரு. இவர் வந்து சிம்பு. இவர் வந்து தன்னைத்தானே லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடுவாரு. அப்பப்போ எனக்கு நடிக்க தெரியாதியா அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ வந்து ஒருத்தரா வருவாங்க இங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தோனி வாங்க. சார் இது ஸ்டேடியம் இல்லை, இது ஸ்டேஜ். சார் எங்க ஸ்கூல் சார்பா உங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறோம் சார். ஹாயா சார்? சார் ஹாய் சொன்னேன் சார் நான். ஓ அந்த ஹாயா. சார் நீங்க ஏன் அழகா இருந்த முடிய வெட்டிட்டீங்க? நிறைய ஈனு பேர் வந்துச்சு, அது எடுக்க தெரிஞ்ச ஒரு வழி இல்லை, அதனால முடியாட்டுட்டேன். சார் எங்க ஸ்கூல்ல இருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க லட்சியம் என்ன சார்? என்னோட லட்சியம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். அதை வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணுவீங்களா சார்? இல்லை இல்லை, அதை நானே வச்சுக்கோம் பேங்க்ல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இட்லியும் கார சட்னி. சார் உங்க வீட்டுல கேட்கல சார், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன் நான். இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்தா சில்ட்ரன்ஸ் டே மாதிரி எனக்கு தெரியுது. வாட்டு நீங்க இந்தியாவில் தானே சார் இருக்கீங்க? நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். இந்தியாவில் இருக்கேன்னு கேட்குறீங்க? ஓகே சார். உங்க அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சார் காரணம்? இன்னைக்கு என்னோட அழகை பத்தி சொல்லணும்னா நான் 2 நாளைக்கு குளிக்கிறதே நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். நோட்டு. அப்புறம் உங்க ஆரோக்கியத்தை பத்தி கேட்டேன். தினமும் 4 லிட்டர் மாட்டுப்பால், 4 லிட்டர் கழுத பால், 2 லிட்டர் நாய்ப்பால். அவ்வளவுதானா? வேற உங்க வீட்டுல பாலுக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, அதுக்கு 4 மாடு வாங்கி வச்சுக்க, 4 கழுத வாங்கி வச்சுக்க, அது சாரந்துரும்ல. ஓகே சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்காக ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார். நீங்க வந்து அட்வைஸா என்ன மாதிரி பேட்டை வச்சு சுத்தாதீங்க, நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அவதானா? வேற எதுவும் கேள்வி இல்லையா? இல்ல சார், உங்கள்கிட்ட கேட்டா காலையில இருந்து ரத்தம் வந்துடும் நினைக்கிறேன் சார். பாராட்டுமா? இல்ல சார், வேணாம் சார். வேண்டாமா? இல்ல சார், தேங்க்யூமா. தேங்க்யூ சார். ஓகே ஜி. வாங்க எஸ்ஜி சூர்யா வாங்க. சார் நான் முதல்ல உங்களை பத்தி சொன்னேன். நீங்க ஏன் பக்கத்துல உங்களோட பேசுறதுக்கு ஏன் ஊர்ல இருக்கிறவங்க பேசுற மாதிரி பேசுறீங்க? சார் போதும். சரி, அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டா அவருக்கு தெரியல. இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல பதில். வெனஸ்டே. நாளைக்கு தேர்ஸ்டே, நேற்று டியூஸ்டே. நல்ல ஆன்சர் தான். சரி, இன்னைக்கு என்ன டேன்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியல இன்னைக்கு என்ன டேன்னு. அரசியல் கட்சி கூட்டமா? 4 பேர் இருந்தா போதும், அரசியல் ஆக்கிறீங்களே நீங்க. தெரியும். சரி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சார்? எனக்கு நிலாதான் ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நிலாதான் ரொம்ப பிடிக்குமா? சரி, உங்க வாழ்க்கையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சார்? போடாம தெரிஞ்சு கொடி சின்ன வயசுல பாத்ரூம் வரைக்கும் வந்து எடிவான வெட்டியால பார்த்தேன். கிளாஸ்ல வாட்டர் பண்ணி விட்டுவதை கிட்ட மாட்டேன் எடிவான வெட்டியால பார்த்தேன். இங்கிலீஷ் பேசுறேன் ஏதோ வளரி அசிங்க பண்ண எடிவான வெட்டியால பார்த்தேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கா? தெரியவே தெரியாது சார். நீங்க உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதை வச்சு நீங்க ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த பூனை தெரியுமா, அந்த பூனை தெரியுமா, முட்டு செய்த பெட்டியில் வைத்து நல்ல ரொட்டிகள் பூனையை இதுதான் சார். ஏதோ பாடுறீங்க, நல்லா தெரியுது. ஆனா கத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க கவிதை கூட நல்லா சொல்லுவீங்களாமே. ஏதாவது ஒரு நல்ல கவிதை சொல்லுங்களேன், இல்ல நல்ல தத்துவம் சொல்லுங்களேன். ஒரு ப்ராப்ளம் நினைச்சு போடுறீங்க, அந்த ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அந்த ப்ராப்ளமே இல்லை நினைச்சு போடுறீங்க, அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா சால்வ் பண்றோம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது புரியல. யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்லுங்க அவர் சொன்னதா. யாருக்கும் புரியல சார். போங்க, இன்னொரு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நினைச்சு போடுறீங்க, அந்த ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா அந்த ப்ராப்ளமே இல்லை நினைச்சு போடுறீங்க, அந்த ப்ராப்ளம் இல்லாம சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு தடவை உங்களுக்கு கேட்கறதுக்கு சத்து இல்லை, நீங்க உட்காந்துடலாம். அடுத்து நம்ம ரகுவரன் சார் வாங்க. சார் நீங்க ரகுவரன் தானே? நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப பயமா தான் இருக்கு. அங்க வந்து ஆட்டோ ஓட்டுற லாரி ஓட்டுறதுலாம் சொன்னா ஷூட் பண்ண. சாரி சார், இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். நீங்க இந்த சில்ட்ரன்ஸ் அன்னைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏற்கனவே தோனியும் ரொம்ப வஞ்சிட்டாங்க, அதனால நல்லா படிங்க, அவ்வளவுதான். அமைதியா இருங்க. யாரும் கத்து கொடுங்க, அங்க சின்ன பாம் வச்சுக்கேன், அவ்வளவுதான். 30 கிலோமீட்டர் தர மட்டும் ஞாபகம் வச்சு. சார் நீங்க ரொம்ப டெரரிஸ்டா இருக்கீங்க. போட்டோ எடுங்க சார், மும்பை போலீஸ்ல கொடுக்கணும். போட்டோ எடுக்காத பாஷா ஏற்கனவே எனக்கு தேடிக்கிட்டு இருக்கான், ஞாபகம் வச்சு. எங்க பயம் இருந்தா சரி சார்.
அங்க என்ன சிம்பு சார் மட்டும் ரொம்ப சோகமா இருக்காரு சார், என்னாச்சு சார்? எனக்கு பிடிக்கல. ஏன் சார் பிடிக்கல? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சார். இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன் சார், உங்களுக்கு மட்டும் ஏன் சார் பிடிக்கல? அவங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கல சார். வாட் இஸ் த கமெண்ட்? பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்கல. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்சவரா இருக்காரு இவரு, ரொம்ப சரியில்லை. அப்ப பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கலன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கல. ஓகே, சிம்பு சார் இப்ப எதுவும் பேசுறதால அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன், ஏதோ அப்படி வளர்றாரு. ஓகே, இப்போ வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்காக இல்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஹீரோஸ் மாதிரி எல்லாம் இமிட்டேட் அவங்கள பின்னாடி இது பண்றீங்க. ஆனா அது இவங்க வந்து அவங்கள சம்பாதிச்சு முன்னேறணும் தான் நினைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா, இப்போ அவங்க சினிமால ஸ்டார் ஆக வேணா, நம்ம வாழ்க்கையில நம்மளும் ஸ்டார் தான். ஸோ அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேறணும்னா நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். இதான் நம்ம குழந்தைகளா இருக்கும்போது நம்மளுடைய லட்சியமா வச்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரு எய்ம் வச்சுக்கணும். தேங்க்யூ.